என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே. எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே. எனக்கு விடுதலை தந்து விட்டீர். தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இந்த காலை நேர சிந்தனைக்கென்று யோசுவா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின் பிற்பு, தங்கள் கால்களை தூக்கி கரையில் வைக்கவே யோர்தானின் தண்ணீர் தன் இடத்துக்கு திரும்ப முன்போல அது கரைபுரண்டு ஓடிற்று. அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்தில் கால் வைக்கிறார்களோ அந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய இடமாக மாறும். கர்த்தருடைய ஆசாரியர்கள் ஊழியர்கள் எந்த வீட்டில் பிரவேசிக்கிறார்களோ அந்த இல்லம் ஆசீர்வதிக்கப்பட்ட இல்லம். அநேக நேரங்களில் இன்றைக்கு வீடுகளுக்கு ஜெபிக்க ஆயர் வருகிறேன் என்று கேட்டவுடனே மனமுவந்து சொல்லுகின்ற வாருங்கள் ஐயா ஜெபிக்க என்று சொல்லுகிற அநேக சபையாரை இந்த நாட்களில் பார்க்கிறோம். அதே சமயம் சில சபையார்கள் இந்த ஆயர் நம்முடைய இனத்தை சார்ந்தவர் அல்ல, இவர் நம் வீட்டுக்கு வரக்கூடாது என்று சொல்லுகிற அந்த விசுவாசிகளையும் பார்க்கிறோம். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம், உயர்வுந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசம். இங்கே யோசுவா தன் ஆசாரியரோடு உடன்படிக்கை பெட்டியை சுமந்து யோர்தான் வரும்பொழுது அந்த தண்ணீர் ஓடாதபடி அப்படியே நின்றது. அந்த தண்ணீரை கடப்பதற்கு அவர்களால் முடியவில்லை. காரணம், அவர்கள் கர்த்தருடைய கட்டளையை, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நின்றார்கள். கர்த்தர் சொன்னபடி நீங்கள் தரையிலே நில்லுங்கள், தண்ணீரிலே நில்லுங்கள், யோர்தானை கடக்க வேண்டாம். அப்பிறகு கர்த்தருடைய வார்த்தை வந்தவுடனே, அந்த உத்தரவு கிடைத்தவுடனே அவர்கள் தங்கள் கால்களை எடுத்து கரை மீது வைக்கிறார்கள். கரையேறுகிற அனுபவம். நம்முடைய கஷ்டங்கள், இன்னல்கள், துயரங்கள், பாவமான வாழ்க்கை, வியாதிகள், வலிகள், வேதனைகள், மன அழுத்தங்கள், அநேக குடும்பத்தில் மன அழுத்தங்கள், கணவன் மனைவி பிரச்சனைகள், பிள்ளைகள் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், இவற்றினால் யோர்தான் என்ற நதியிலே மூழ்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் அங்கே கடவுள் நம்மை மூழ்க அனுமதிக்க மாட்டார், மூழ்க விடமாட்டார். அவர் சொன்னபடி நம்மை கரையேற வைக்கின்றவர். நாம் கரையில் கால் வைத்தவுடனே அந்த தண்ணீர் எப்பொழுதும் போல தன்னுடைய இடத்துக்கு சென்று தன்னுடைய பாதையிலே ஓடும். இன்றைக்கு நாம் போகிற பாதை கர்த்தருடைய பாதையாக இருந்தால் மட்டுமே சத்துரு அந்த பாதையிலே வந்தாலும் அவனால் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. பிசாசு வந்தால் நம்மால் அந்த பிசாசு நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அநேக நேரங்களில் என்னுடைய அனுபவத்தில் கர்த்தரை நோக்கி நான் அமர்ந்திருப்பேன். கர்த்தர் எனக்கு சொல்கிறதை நான் செய்வேன். அவர் சொல்லுகிற காரியங்கள், பிரச்சனைகள், முடிவெடுக்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் கர்த்தர் அதிலே எனக்கு பெரிய ஆதரவாக, ஆலோசனையாக இருந்து என்னை வழிநடத்துவார். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கும் கூட யோர்தானை கடக்கின்ற, கரையேறுகின்ற அனுபவத்தை கடவுள் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள், கவலை, வியாதி, தேவைகள், பொருளாதார குறைவு, இவற்றிலிருந்து நாம் கரையில் வைக்கும்போது நம்முடைய கஷ்டங்களெல்லாம் தண்ணீரில் கரைந்து தான் போல தானாக ஓடிவிடும். நமக்கு எதிராக வந்தவர்கள் கூட தானாக அவர்கள் சிதறிப்போவார்கள். ஒரு வழியாய் வந்தவர்கள் பல வழியாய் சிதறிப்போவார்கள். அந்த அனுபவத்துக்குள்ளாக கர்த்தரை நோக்கி மீண்டும் கண்களை மூடி செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சாமி, கிருபை இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்தினால நாங்கள் கேட்டதை எல்லாம் கொடுக்கிற கர்த்தர், நாங்கள் உம்முடைய வார்த்தையை கடைபிடித்து நடக்கும்பொழுது எங்களுக்கு எந்த தீங்கும் அணுகாது. உம்முடைய வார்த்தை என்ற இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் இருக்கும்போது ஒன்றும் தொடாது சுவாமி. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாங்கள் ஒப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் கூட எங்களுடைய திருச்சபை
ஆண்டவரே, வார்த்தை என்ற ஆண்டவரே கடவுளுடைய வசனத்தினால் கட்டப்பட்டது. விசுவாசம் என்ற கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கையில் கட்டப்பட்டது. கிருபை, கடவுளுடைய இரக்கம், கிருபையினால் எங்களுடைய திருச்சபை கட்டப்பட்டு, இந்த திருச்சபையினுடைய அத்தியட்சர் விசேஷமாய் அவருடைய குடும்பத்தை, அவருடைய பணிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆலோசனை சங்க செயலர், அவருடைய பணிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஞானம், கிருபை தருவீராக. உமக்கே துதி, கன, மகிமை யாவற்றை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.